விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை எடுத்துக்கொள்வோம். செப்பனியா அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். இது ஒரு பிரதானமான சத்தியம். தேவஜனங்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நன்றாய் நம்முடைய இருதயத்தில் ஆழமாய் எழுத வேண்டிய ஒரு சத்தியம். தேவஜனங்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை வெட்கப்பட்டு போக விட மாட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், என்பதை நாம் பலமாய் பிடித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் வெட்கம் அடைந்த ஒரு நிலையை போன்ற அனுபவம் வந்த உடனே நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போய் தளர்ந்து முடங்குகிறோம். நமக்குள் அந்த நேரத்தில் எழும்புகிற கேள்விதான், ஆண்டவரே நீங்க தானே சொன்னீங்க தேவஜனத்தின் வாழ்க்கையில அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நான் அவர்களை காத்துக்கொள்வேன் என்று. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று மறுபடியும் வேதத்தில் எங்களுக்கு நீர் வார்த்தையை தந்திருக்கிறீரே என்று நமக்குள்ள எழும்புகிற அந்த கேள்வியே அநேக நேரங்களில் நம்மை சோர்வுக்குள்ளாக தள்ளும், நம்மை முடக்கி போடும். ஏன் இப்படி நடக்குது? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மாறாக நடப்பதை போன்ற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வருதே. இப்படிப்பட்ட கேள்விகளுக்கும் இப்படிப்பட்ட அனுபவத்தில் முடங்கி சோர்ந்து போயிருக்கிற தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் தருகிற பதில்தான் இந்த வசனம். தேவ பிள்ளையின் வாழ்க்கையில தேவன் அவர்களை எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அப்படி இருக்கும் பொழுது அநேக நேரங்களில் வெட்கப்பட்டதை போன்ற ஒரு சூழ்நிலை, ஒரு அனுபவம் ஏன் தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதிக்கிறார் தெரியுமா? இந்த வசனத்தின் முதல் பகுதி அதை தெளிவாய் சொல்கிறது. இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். தேவ பிள்ளையின் வாழ்க்கையில யார் யார் தேவ ஜனத்தை சிறுமைப்படுத்தி நொண்டியாக்கப்பட்ட தள்ளுண்ட அந்த நிலைக்கு அவர்களை மாற்றுகிறார்களோ அவர்களை தேவ ஜனங்கள் அறிந்து அடையாளம் கண்டு அவர்களிடத்திலிருந்து விலகி தங்களை காத்து கொள்ளும்படியாய், எந்த நிலையிலும் அவர்களோடு கூட ஐக்கியம் வைக்காதபடிக்கு தாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் என்பதை உணர்ந்து செயல்படும்படியாய் தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு எச்சரிப்பாக இப்படிப்பட்ட சூழலை அனுமதிக்கிறார். ஏன்னா தேவ பிள்ளையின் வாழ்க்கையில வெட்கப்பட்டதை போன்ற ஒரு அனுபவம் வருகிறதே ஆனால் உடனே என்ன பண்ணுவாங்க? சத்ருக்கள் யார் யார் இதுவரைக்கும் இவங்க இல்லாம போகணும், இவங்க லைஃப் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்க சில நேரங்கள்ல நமக்கு நண்பர்களைப் போல தங்களை காட்டிக்கொண்டு நம்மோடு கூட ஐக்கியம் வைக்கிறவர்களாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை தேவஜனங்களாகிய நாம் அடையாளம் கண்டு கொள்ள யோபுவின் சிநேகிதர்களை குறித்து கர்த்தர் யோபுவுக்கு காண்பித்து கொடுக்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவன் வாழ்க்கையில் அனுமதித்தாரே. இதே போல தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில யார் யார் எப்படிப்பட்ட எண்ணங்களோடு நம்மை அணுகுகிறார்கள், பழகுகிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளும்படியாகத்தான் அநேக நேரங்களில் வெட்கப்பட்டதை போன்ற ஒரு சூழ்நிலை, ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வர கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனா தேவ பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குறுதி என்ன தெரியுமா? ஒரு நிச்சயத்தை, தேவனுடைய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இப்ப தேவ பிள்ளைகளாகி நமக்குள்ள இன்னொரு கேள்வி எழும்பும், ஆண்டவரே என்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்களை குறித்து நான் அறிந்து கொள்ள என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட வெட்கப்பட்ட அனுபவத்தை போன்ற ஒரு சூழலை நீர் அனுமதிக்கிறீர், நானும் அதை ஏற்றுக்கொண்டு என்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்களை குறித்து அறிந்து கொள்ள என்னை அர்ப்பணித்து இனி இப்படிப்பட்ட ஜனங்களோடு, தேவனோடு ஐக்கியம் இல்லாத ஜனங்களோடு ஐக்கியம் வைக்காதபடிக்கு நான் என்னை உமக்கு பிரியமாய் வாழ உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து விட்டேன். ஆனா ஏன் இன்னும் இந்த வெட்கப்பட்ட சூழ்நிலை மாறாமல் இருக்கிறது? அந்த கேள்வி நமக்குள்ள எழும்புவதை நம்மால் உணர முடியும். அதற்கான பதில்தான், தேவஜனமே உன்னுடைய வாழ்க்கையில நீ அறிந்து உணர்ந்த காரியத்திற்காக மட்டுமல்ல, இன்னும் நீ அறியாமல்
உன் வாழ்க்கையில் கர்த்தர் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீ அறியாத அநேக யுத்தங்களை கர்த்தர் உனக்காக செய்து கொண்டிருக்கிறார். அப்படி எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கும் பொழுது, எப்படி யோபுவின் வாழ்க்கையில அந்த ஏற்ற காலத்தில் கர்த்தர் அவன் இழந்த சகலவற்றையும் இரட்டிப்பாய் அவன் வாழ்க்கையில் கொடுத்து 4 தலைமுறை காணும்படியாய் செய்து அவனை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினாரோ, இதே போல தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். ஆனால் அவர் நியமித்த அந்த ஏற்ற காலத்தில் கர்த்தர் அதை செய்து முடிப்பார். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தின் 2வது பகுதியில் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று. தேவ பிள்ளையின் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வெட்கப்பட்ட ஒரு சூழலை போன்ற ஒரு அனுபவத்தை அனுமதிக்கிறாரே, ஆனால் அது நாம் நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்களை குறித்து அறிந்து தேவனோடு கூட மாத்திரம் ஐக்கியம் வைத்து கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை செய்யவும், அது மாத்திரமல்ல, தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன யுத்தத்தை அவர் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறாரோ, எந்தெந்த காரியத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறாரோ எல்லாவற்றையும் செய்து முடிக்கவும் கர்த்தர் அனுமதிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வெட்கப்பட்ட சூழ்நிலை, இந்த அனுபவம் அது நிரந்தரம் அல்ல. வனாந்திரம் நிரந்தரம் அல்ல, அது தற்காலிகம். நமக்கென நியமிக்கப்பட்ட நன்மையில் நாம் போய் சேரும்படியான பாதையில அது ஒரு பகுதி. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்தின் வாழ்க்கையில் நான் அனுபவித்த வெட்கத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வெட்கப்பட்ட சூழ்நிலையிலும் எனக்காக நின்ற என் ஜனத்தின் வாழ்க்கையில அவர்கள் வெட்கப்பட்ட சகல தேசங்களிலும், ஒன்றும் குறையாமல் சகல தேசங்களிலும் என் ஜனத்தை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெட்கம் நிரந்தரம் அல்ல. வெட்கப்பட்ட சகல தேசங்களிலும் கர்த்தர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க போகிறாரே, அதுதான் நிரந்தரம். என கர்த்தர் உண்மை உள்ளவர். நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் நம்மை அழைத்த நம்முடைய தேவன், தம்மோடு கூட ஐக்கியமாய் இருக்கும்படியாய் நம்மை அழைத்த நம்முடைய தேவன், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நிச்சயமாய் நம்மை கைவிட மாட்டார். தேவஜனத்தின் வாழ்க்கையில இப்ப ஏன் ஆண்டவர் ஒரு வெட்கப்பட்ட சூழலை போல ஒரு அனுபவத்தை அனுமதிக்கிறார் என்று இப்பொழுது நாம் நன்றாய் அறிந்து உணர்ந்து, ஆண்டவரே நீர் எதை செய்தாலும் அன்றையோடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்ற வார்த்தையின்படி தேவனை நீர் எதை செய்தால் என் வாழ்க்கையில் நன்மைக்காகவே நீர் செய்கிறீர். ஒருபோதும் நீர் எனக்கு தீமை செய்ய மாட்டீர். நீர் நல்ல தகப்பன், கைவிடவே மாட்டீர் என்கிற உணர்வுள்ள இருதயத்தோடு தேவ பிள்ளைகளாகி நாம் ஒருவேளை இப்போ வெட்கம் அனுபவிக்கிற சூழலை போல ஒரு அனுபவத்தில் இருந்தாலும் இது நிரந்தரம் அல்ல, இது ஒரு பகுதி. நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களை நாம் அறிந்து கொள்ளவும், எந்தெந்த காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்தி நொண்டியாய் சிறுமைப்படுத்துகிறதோ, நம்மை தள்ளுண்டவளை போல மாற்றுகிறதோ, அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி சகலத்தையும் ஜெயித்த ஆண்டவர் நம்முடைய யுத்தத்தை அவர் ஜெயித்து விட்டார். அந்த ஜெயத்திற்கு பங்குள்ளவர்களாய் நம்மை மாற்றி அவருடைய ஏற்ற காலத்தில் தேவஜனங்களாகிய நாம் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பது அதிக நிச்சயம். கர்த்தர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்து முடிப்பார். தேவ பிள்ளைகளாகி நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இவ்வளவும் கர்த்தர் என்னுடைய நன்மைக்காகவே, சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் செய்கிறார், அவர் அனுமதிக்கிறார் என்பதை உணர்ந்து ஒரு மகிமையுள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் நாம மகிமைப்படும்படியாக கர்த்தர் என்னை உயர்த்தி என்னிலே மகிமைப்பட போகிறார் என்கிற உணர்வுள்ள இருதயத்தோடு தேவஜனங்களாகி நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த மகிமையுள்ள எதிர்காலத்திற்காக நாம் இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாய் நீதி செய்கிறவர்களாய் கர்த்தரை மகிழ்வித்து கர்த்தரிடமாய் கிட்டி சேர்ந்து கர்த்தரை மட்டுமே சார்ந்து வாழ, கர்த்தரை மட்டுமே நோக்கி பார்த்து அவருடைய கரத்தில் நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து வாழ நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே முழுமையாக அர்ப்பணிப்போம். கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி இம்மையிலும் மறுமையிலும் நம்மை உயர்த்தி நித்திய ஜீவனில் நம்மை கொண்டு சேர்த்து நம்மிலே சர்வ அளவுள்ள தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இந்த வசனத்தின்படி வாழ நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்தம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன்